மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்க எல்லாரும் புதுமையான வாழ்க்கைய தேர்ந்தெடுத்துட்டு நல்லபடியா வாழணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. உச்சிஷ்ட கணபதி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, எல்லா தெய்வ சக்தியிலயும் விநாயகர் பெருமாள் ரொம்ப முக்கியமானவர். அதில உச்சிஷ்ட கணபதி மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமா இருக்குது. ஏன்னா, கணபதி என்றவர்னா பூத கணங்களுக்கும் அதிபதி. அதுதான் கணநாதன், கணபதின்னு சொல்லுவாங்க. இதுல நம்ம ஏன் இந்த விஷயத்த பத்தி பேசுறான்னு சொன்னா, அவர் பூத கணங்கள் தானே கணபதி. ஆனா உச்சிஷ்ட கணபதியில பிசாசினி என்ற ஒரு சக்தி பத்தி தான் அங்க முக்கியத்துவமா கொடுக்கப்படுது. அப்ப பிசாசின்றது என்ன? அந்த சக்தி அவ்வளவு முக்கியமானதா? அது என்னதான் பண்ணும்? அதுகிட்ட எந்த மாரி பூஜைகள் பண்ணி அந்த பிசாச வசியப்படுத்துறது? இல்ல அவங்க கிட்ட நம்ம வரம் வாங்குறதுன்றத பத்தி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, உச்சிஷ்ட கணபதி மந்திரம் எடுக்கும்போதே அந்த பிசாசினி வந்துரும். அப்ப எல்லா வேலையும் பிசாசி தான் செஞ்சு கொடுக்கும். அது கரண பிசாசியா இருக்கலாம், இல்லன்னா தேவ பிசாசியா இருக்கலாம், கன பிசாசியா இருக்கலாம். எத்தன வகைப்படுது. அப்போ பிசாசி, பிசாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பிசாசு மாரி இருப்பான் அது. சத்தம் பாரு. அப்போ அது சத்தம் அதிகரமா வரக்கூடிய சக்தி அது. அந்த சக்திய பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? இந்த பிசாச வச்சு சர்வ காரியம் சித்திப்படுத்தலாம். எப்படிப்பட்ட ஆகாத வேலையும் நம்ம செஞ்சு குடுக்கலாம். இதெல்லாம் நடக்காதுப்பா, சாத்தியமே இல்லப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையும் செய்ய முடியும் பிசாசு வச்சு. அதாவது ஒரு வீடு பாதியில கட்டி, அது கட்ட முடியாம கேஸ்ல இருந்து, அந்த வீடு மேல ஜப்தி ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இருக்கான்னு சொன்னா, இந்த பிசாசின வச்சு அந்த அதுக்குரிய வேலைகள் செஞ்சோம்னா, அது முறியடிச்சு, அந்த வீடு பழையபடி கட்ட ஆரம்பிச்சிடலாம். எந்த குறைபாடும் இருக்காது. நல்லா அழகா வரும் கட்டுறது. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா இழுபறியா இருக்கிற கோர்ட்டு கேஸ், இதுல தீர்ப்பு எப்போ வருமா? அந்த எதிர்பார்ப்பா இருப்பா மக்களுக்கு. இந்த பிசாசினி உச்சிஷ்ட கணபதி வச்சு, இந்த பிசாசினி மந்திரத்த செஞ்சோம்னா, அது சீக்கிரமா அந்த கோர்ட் கேஸ் அவங்க சாதகமா நடக்கும். யார் அந்த பூஜை பண்றாங்களோ, அவங்க சாதகமா நடக்கும். அது மட்டும் இல்ல, ஒரு அரசாங்கம் உத்தியோகம் வேணும். அப்படியான்னு சொல்லிட்டு இந்த உச்சிஷ்ட கணபதி வச்சு, அந்த பிசாசின பூஜை பண்ணாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு தகுதியா என்ன இருக்குதோ, அதுக்கேத்த மாரி அரசாங்கத்துல வேலை கிடைக்கும். இது உண்மை. இது நெறைய பேர் நடந்திருக்கு. அது மட்டும் கிடையாது. ஒருவனுக்கு எந்த தகுதி இல்ல, படிப்பு இல்ல, அவன் சோம்பேறியா இருக்கிறான். எந்த வேலைக்கு மாட்டேன்றான். எதுக்குமே உதவ மாட்டேன்றான். எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். என்ற நபர்களுக்கும் இது உதவும். இந்த உச்சிஷ்ட கணபதி பூஜை பண்ணி, இந்த பிசாசினை ஏத்து நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்குரிய கூர்மையான அறிவு, உங்களுக்கு ஒரு திறமை நீங்க எது செஞ்சா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த யோசனை நீங்களே நல்ல காரியம் செஞ்சு, உங்களுக்கு தேவையானது நீங்களே சம்பாதிச்சுப்பீங்க. நல்லா வாழ்றதுக்கு நீங்க முயற்சி எடுப்பீங்க. ஆனா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அது எந்த குறைபாடும் இல்ல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு அற்புதமா வேலை செய்யுங்க. ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு நபரன்னா, ஜோசியத்துல எவ்வளோ மர்மங்கள் உண்டு. அவ்வளோ விஷயங்கள் உண்டு ஜோசியத்துல பார்க்கும்போது. அதுல நம்ம கத்துக்கும்போது இந்த கட்டத்துல இப்படி இருந்தா, இப்படி இருந்தா, யாருக்கு இவர் பகையா இருக்கு, இவர் நீச்சமா இருக்கு, இவர் இப்படி பார்வை பார்த்தா நல்லா இருக்கும்ன்ற கட்டத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா அது மீறி ஒரு விஷயம் இருக்கும். அவங்களுக்கு என்ன செஞ்சா அந்த பிரச்சனை தீரும்? என்ன செஞ்சா அவங்க கல்யாணம் நடக்கும்? என்ன செஞ்சா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்? என்ன செஞ்சா இவங்க உடம்பு நோய் நொடி இல்லாம வாழ்வாங்க? எந்த பரிகாரம் செஞ்சா
ஒரு வீடு கட்டுவாங்க. எந்த பரிகாரம் செஞ்சா இவங்க ஒரு நிலம் வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்கன்றதெல்லாம் வந்து அந்த ஜாதகத்தில பார்த்து நீங்க வந்து சொல்ல முடியலனாலும் இந்த பிசாசு உங்களுக்கு உதவி பண்ணும். அந்த ஜாதகத்த நீங்க எடுக்கும்போது, அந்த ஜாதகத்தில என்ன குறைபாடு இருக்கோ அந்த பிசாசு சொல்லும் உங்களுக்கு காதுல. அப்படிப்பட்டது அது. அற்புதமான ஒரு சக்தி அது. யாரெல்லாம் ஜோசியம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அதான் வந்து இந்த உச்சிஷ்ட கணபதியில இருக்கிற பிசாசு ரொம்ப உதவியா இருக்கும். துல்லியமா சொல்லுங்க. இவங்களோட வாழ்க்கை என்ன ஆகப்போகுது? இத்தன இத்தன நாள் என்ன நடக்க போகுது? இவங்களுக்கு இத்தன நாள் என்ன நன்மை நடக்க போகுது? தீமை நடக்க போகுது? எல்லாமே சொல்லும். அப்புறம் அந்த ஜாதகத்த கணிக்கும்போது, அந்த இடத்துல எந்த குறைபாடு இருக்கோ அது உங்களுக்கு சொல்லும். இந்த இடத்துல இந்த குறைபாடு இருக்குது பாரு. இது இப்படி பண்ணணும். இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணு. இத்தன பேருக்கு அன்னதானம் பண்ணு. இத்தன பேருக்கு வந்து நீ வந்து வஸ்திர தானம் பண்ணு. இத்தன பேருக்கு வந்து நீ வந்து ஆ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ரூ. 10 இல்ல ரூ. 11 காணிக்கையா குடு ஏழைகளுக்கு. அப்படியெல்லாம் சொல்லும். அது அப்படியே நடக்குங்க. அந்த தேவதை சொல்லிச்சுன்னா. பிசாசு தான். ஆனா அது தேவ சக்தியோட இணையானது. அதனால இந்த உச்சிஷ்ட கணபதி மந்திரத்த நீங்க வந்து உபவாசம் பண்ணுங்க. அதுல இருக்க பிசாசினிய வந்து பூஜை பண்ணுங்க. தனியா அதுக்கு ஒரு ஒரு சின்னதா ஒரு சிலை செஞ்சுக்குங்க. பிசாசினி மாரி. அது செஞ்சுக்குன்னா, அந்த சக்தி அதுல இறங்கி, அது எப்பவும் உங்களுக்கு கூடவே இருக்கும். நீங்க கேட்கிற வேலைய செஞ்சு கொடுக்கும். நம்ம கேட்கிற வேலைய எப்படி சாமி செஞ்சு கொடுக்கும்? நீங்க கேட்கலாம். அப்படி இல்ல. அதுதான் அவங்களோட பணி. இறைவன் படைச்சது அதுக்காக தான். மக்கள் நலனுக்காக தான் எல்லா சக்திகள் படைச்சாரு. அவங்ககிட்ட நம்ம வேண்டுதல வச்சு, அவங்ககிட்ட வந்து நம்ம சொல்ற வேலைய செய்ய சொல்லி, நம்ம கெஞ்சி கூத்தாடி செய்ய வச்சுக்கணும். தப்பில்ல. ஒரு நல்லது நடக்கணும்னா, நம்ம அவங்களுக்கு கேட்கறதுல எந்த தப்பு இல்ல. நம்ம ஒருத்தர் கெடுக்கிறதுக்கோ, ஒரு வாழ்க்கைய நாசமாக்குறதுக்கு நம்ம பண்ணல. ஒருத்தர் ரொம்ப நாளா வந்து கல்யாணம் ஆகல. ஆனா, நீங்க அது கேட்கலாம். தப்பில்ல. அம்மா, தாயே எனக்கு இது மாரி நான் என்ன தேடி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். இப்படின்னு சொல்லி நீங்க கேட்கும்போது, அதுக்கு என்ன பரிகாரமோ அத சொல்லுவாங்க. அதனால இந்த பிசாசினியோட சக்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்க. அந்த பிசாசினி செலவு வேணாலும் நான் செஞ்சு குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா வாங்கிக்கங்க. அந்த தேவ சக்திய உங்க கூட வச்சுக்கின்னு, உங்க ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தை துல்லியமா இருக்கும். நீங்க சொல்ற பரிகாரம் அப்படியே நடக்கும். நல்லபடியா அவங்க வாழ்க்கை அமையும். உங்கள தேடி யார் வந்தாலும் அவங்க நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கிற தன்மை அது ஏற்பட்டு கொடுக்கும். அதனால இந்த முறைய பயன்படுத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய!